அந்த கோடிகள் என்ற சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையில் அமல்நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தரமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்று நின்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்று உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தனும் நல்ல உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதானுடைய கடைசி கட்டத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இந்த ரமதானுடைய கடைசி கட்டம் என்று வருகின்ற பொழுது நாம் ஏனைய 2 10களையும் செய்த அமல்களை விட அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும். ஏனென்றால் ரமதான் முடிகின்ற கட்டத்தில் இருக்கிறோம். சலஃபு சாலிஹீன்கள் அவர்கள் ஒரு குர்ஆன் முடித்தால் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கின்ற அளவுக்கு மாறிவிடுவார்கள். ஏனென்றால் ஒரு நாளைக்கு நாங்கள் மற்ற நேரங்களில் ஒரு ஜுசு முடிப்பதாக இருந்தால் இந்த கடைசி 10 ஒரு நாளைக்கு 3 ஜுசு முடிக்கின்ற அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும். அந்த அப்படி ஒரு சங்கையான கடைசி கட்டம் இருக்கிறதே, அதிலே தான் லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுடைய ரிவாயத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தஹிது ஃபீ அஷ்ரில் அவாஹிர், கடைசி 10 அந்த அளவுக்கு அவர்களுடைய அமல் இபாதத்துகளுடைய விஷயத்திலே முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனைய 2 10களை விடவும் அதிகமாகவே இந்த கடைசி 10 அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இபாதத் செய்வார்கள் என்றால் இந்த லைலத்துல் கத்ருடைய கடைசி 10 எதிர்பார்த்தவர்களாக சகோதரர்களே. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாரத்தை இறுக்கி கட்டி விடுவார்கள். கட்டி அதிகமாக அவருடைய குடும்பத்தார்கள் எதிர்பார்த்து விடுவார்கள். அமல் இபாதத்துக்காக வேண்டி லைலத்துல் கத்ருடைய இரவு எதிர்நோக்கி கொண்டு வருகிறது, நீங்கள் கடைசி நேரத்தில் ஏன் தூங்குகிறீர்கள் என்று குடும்பத்தார்கள் அமல் இபாதத்தின் பக்கம் ஆசை ஊட்டக்கூடியவர்களாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இந்த கடைசி கட்டத்தில் அதிகமாக சதகாக்களை செய்வார்கள், தான தர்மங்களை செய்வார்கள், ஜகாத்துகளை அதிகமாக கொடுப்பார்கள். சகோதரர்களே, ஏன் நாங்களும் அந்த பழக்கத்துக்கு உள்ளவர்களாக ஆகிவிட வேண்டும். சகோதரர்களே, நாம் எங்களுடைய சதகாக்களை ஜகாத்துகளை நாம் ஏழைகளை இனங்கண்டு அவர்கள் அந்த 7 கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு கட்டாயம் அதிகமாக ஜகாத்துகளை கொடுக்க வேண்டும். எமது மஸ்ஜிதிலே இமாம் இருக்கிறார்கள் என்றால் இமாமுக்கு ஒரு பங்கு இமாமுக்கும் நாம் கொடுக்க வேண்டும். முஅத்தின் இருக்கிறார் என்றால் முஅத்தினுக்கு சதகாக்கள் ஜகாத்துகள் கொடுக்க வேண்டும். எங்களுடைய பள்ளியிலே கூலியாளர்கள் ஊழியர்கள் இருந்தால் அவர்களை கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய காலங்கள் அவர்களுடைய காலங்கள் நேரங்கள் எல்லாமே அதற்காக வேண்டிய கொடுத்து உங்களுக்காக இருக்கின்றவர்களுக்கு நாம் அவர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எம்மை மறுமையிலே சந்தோஷப்படுத்துவான். சகோதரர்களே, ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கடைசி கட்டங்களிலே சதகாவுடைய விஷயத்தில் ஈடுபடுவார்கள். அதே போன்று ஜிக்ர்களில் அதிகமாக ஈடுபடுவார்கள். அதிகமாக குர்ஆன் திலாவத்துகள் ஓதக்கூடிய விடயத்திலே இந்த கடைசி நேரத்தில் ஈடுபடுவார்கள். என் கியாமுல் லைல் போன்ற அமல் இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபடுவார்கள் என்றால் ஏன் என்றால் இந்த கடைசி 10 அதை விட மேலான ஒன்று என்ன தெரியுமா? கடைசி 10 அப்படியே பள்ளியிலே கூடாரம் அடித்து அப்படியே ஏத்திகாஃபுக்காக வேண்டி காலங்களை நேரங்களை ஒதுக்கி அப்படி இருந்து விடுவார்கள். நாங்க கடைசி 10 தான் சகோதரர்களே, நாங்க எத்தனை வேலைகள் எல்லாம் கடைசி நேரங்கள்ல தான் பார்க்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ரை முன்னோக்கியவர்களாக லைலத்துல் கத்ரை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய மனைவிமார்களும் இஅ்திகாஃப் வைப்பார்கள் என்று சொன்னால்
ஏன் நாங்கள் இந்த இஅ்திகாஃபுடைய விஷயத்தில் பின்னுக்காகி கொண்டிருக்கிறோம்? கடைசி நேரங்கள்ல குறைஞ்சது கடைசி 10 நாங்க இஅ்திகாஃபுக்காக வேண்டி எங்களோட காலங்களை நேரங்களை பள்ளியோடு கொடுக்க வேண்டும். ஏன் அந்த லைலத்துல் கத்ர் நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்று தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நபியே நாயகமே, லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்னது தெரியுமா? லைலத்துல் கத்ர் என்றால் என்னது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், லைலத்துல் கத்ர் என்று சொன்னால் 1000 மாதம் ஒரு மனிதன் நின்று அமல் செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாங்க ஒன்றை யோசிக்கணும். எங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தை பாருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1000 வருஷம் ஆயுள் கூட கொடுக்கப்பட்டுச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, 1000 இல்ல 950 வருஷம் அவர்களுடைய ஆயுள் கொடுக்கப்பட்ட அந்த கூட்டத்துக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் பனி இஸ்ரவேலர்களுக்கு 300-400 வருஷம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்கள் இருக்கிறார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70. ஏழு உம்மத்துடைய அதிகமானவர்களுடைய கால எல்லை, அதிகமானவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று தெரியுமா? 60-70 வயதுல தான் அதிகமானவர்கள் அந்த வயதுக்குள்ள மௌத்தாயிடுவார்கள். 60-70 வருஷம் தான் என்னுடைய உம்மத்தினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு ஆயுளை குறைத்திருக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் அநியாயம் செய்திருக்கிறான் என்று நினைக்கிறோம். இல்லை சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் என்ன செய்கிறார் என்று தெரியுமா? ஆயுள் காலத்தை குறைத்து பாவத்தை குறைத்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே 1000 வருஷம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் 950 வருஷம். அவருடைய ஆயுள் காலம் கூட கூட பாவமும் அதிகரிச்சு கொண்டு தான் இருக்கும். 300 வருஷம் வாழ்ந்தால் 300 வருஷம் செஞ்ச பாவங்கள் எழுதப்பட்டிருக்கும், தௌபா செய்யவில்லை என்றால். ஆனால் இந்த சமூகத்திலே அவர் 60-70 வருஷம் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய பாவம் சும்மா ஒரு 60-50 வருஷம் பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் அமலை எப்படி அதிகரிச்சு கொடுக்கிறான் என்று தெரியுமா? ஒரே ஒரு இரவு லைலத்துல் கத்ரை ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் முயற்சி செஞ்சு திட்டமிட்டு அடைகிறார் என்றால் 83 வருஷம், 1000 மாதம், 3000 மாதம் அமல் செஞ்ச நல்ல சகோதரர்களே, 1000 மாதம். சுப்ஹானல்லாஹ். அதை பெருக்கி பிரிச்சு பாருங்க, 12 83 வருடம் 3 மாசம் 3 நாள். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஒரு லைலத்துல் கத்ர் அடைகின்ற பொழுது இப்ப எங்கட ஆயுள் காலத்தை கடந்து நாங்க பேட்டி விட்டோம். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் 10 லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டார். 10 லைலத்துல் கத்ரை முயற்சி செஞ்சு திட்டமிட்டு அதிகமான அமல்களை செஞ்சு லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டார் என்றால் சுப்ஹானல்லாஹ், 83 தர 10 830 வருஷம். சுப்ஹானல்லாஹ். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல கொடுக்கப்பட்ட மனிதர்கள் ஆயுள் காலத்தையும் கடந்து அமல் இபாதத்தை விட்டும் அவர்களை கடந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துக்கு கிட்ட வந்துட்டோம் அமல் இபாதத்திலே. சுப்ஹானல்லாஹ். 10 வருஷம், 10 இஅ்திகாஃப்ல, 10 லைலத்துல் கத்ர்ல, 10 லைலத்துல் கத்ரை அடைகிறார் 10 வருஷத்துக்குள்ள. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் 20 லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டார் என்றால் சுப்ஹானல்லாஹ் 1660 வருஷம். இப்ப யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் செஞ்ச அமல்களை விடவும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் செஞ்ச அமல்களை விடவும் ஒரு 600 வருஷம் மேலுக்கு போயிட்டோம். சுப்ஹானல்லாஹ். 30 வருஷம் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டான். 2490 வருஷம், கிட்டத்தட்ட 2500 வருஷம் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஆயுளை குறைத்தான், எங்கட அமல்களை, எங்கட பாவத்தை குறைத்தான். ஆயுளை குறைத்து அல்லாஹ் அமல் இபாதத்தை அதிகமாக தந்து விட்டான். 30 லைலத்துல் கத்ரை அடைகின்ற பொழுது 2500 வருஷம் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். எங்க போயிட்டு விட்டோம்? ஏன் சகோதரர்களே,
இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளாமல், முயற்சி செய்து கொள்ளாமல் நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசி கட்டம் தானே. நாங்க எல்லாரும் கடைசி நேரத்துல தான் போற பசாரு போடுற உடுப்பு எடுக்கிறதுக்கும், அதை எடுக்கிறதுக்கும், வீட்டுக்கு சாமான் எடுக்கிறதுக்கும், வீட்டுல பெண்களை பார்த்தா பலகாரம் சொல்றதுக்கும், விதர்கின்றதுக்கும், அதுக்கும் இதுக்கும் கடைசி நேரம். அதுக்குத்தான் காலங்கள், நேரங்கள், டைம் போகுது. கடைசி நேரம், கடைசி 10 அதிகமாக லைலத்துல் கத்ரை முன்னோக்கி மஸ்ஜிதிலே அமல்கள் செய்யப்பட வேண்டும் சகோதரர்களே. அன்புக்குரியவர்களே, அந்த லைலத்துல் கத்ரை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அதிகமாக முயற்சி செய்வோம். இன்றையிலிருந்து லைலத்துல் கத்ரை முன்னோக்கியவர்களாக கடைசி 10 அதிகமாக முயற்சி செய்வோம். பள்ளியில இருக்கும் ஏத்திகாஃப்ல அமளிபாதத்தோடு இருப்போம், குர்ஆன் திலாவத்தில் ஓதுவோம். நாங்க அந்த அமல் இபாதத்தோடு கொஞ்சம் நேரம் கொடுத்து இருந்தா சுப்ஹானல்லாஹ், லைலத்துல் கத்ரை ஒரு முறை அடைஞ்சிட்டோம். 83 வருஷம் 3 மாசம் 3 நாள் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் தருகிறார். எங்களை அந்தஸ்து எங்கேயே போயிட்டு விட்டது சகோதரர். என அன்புக்குரியவர்களே, இவ்வளோ அமல்களையும் நாம் செய்கிறோம் என்றால் எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்துல கபூலியத்தாக வேண்டும். கஷ்டப்பட்டு லைலத்துல் கத்ரை அடைகிறோம், கஷ்டப்பட்டு நோன்பு பிடிக்கிறோம், கஷ்டப்பட்டு தொழுகிறோம், கஷ்டப்பட்டு இபாதத்துகள் செய்கிறோம். ஆனால் இந்த இபாதத்துகள் எல்லாம், எங்களுடைய நல்ல அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட மாட்டாது. எப்ப என்று தெரியுமா? உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்து ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது. எந்த ஒரு மனிதன் உறவு முறைகளை துண்டித்து வாழுகிறார், துண்டித்து வாழுகின்ற பொழுது அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்பொழுது நாம் எங்களுடைய இரத்த பந்தங்களை சேர்ந்து வாழுகிறோமோ அதற்கு பின்னால் சமாதானம் பேசி அவர்களோடு நாம் முசாஃபா செஞ்சு நாம் சேர்ந்து ஒற்றுமையாக வாழுகின்ற பொழுதுதான் எங்கள் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. இல்லை என்றால் எங்களது தலைக்கு மேலால் அப்படி நின்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எத்துணை லைலத்துல் கத்ரை அடைந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எத்துணை வருடங்கள் 30 நோன்பு முடித்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எத்தனை குர்ஆன்கள் முடித்து தமாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? உறவுகளோட பிரச்சனையே எங்க சகோதரர்களே நிம்மதி, சந்தோஷம்? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அந்த உறவு முறைகள் தான் இன்றைக்கு துண்டித்து வாழப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ரப்பை நீங்கள் பயப்படுகிறீர்களோ, எந்த 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 உறவு முறைகளை பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்களோ அந்த விடயத்தில், அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி. எந்த உறவு முறைகளை பற்றி நாளை மறுமை நாளையில ரொம்ப அல்லாஹ் விசாரிப்பானோ அந்த உறவு முறைகளுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அமல் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. உறவு முறையை நானா தம்பியை துண்டிட்டு வாழ்றாரு. இவர் எவ்வளவு அமல் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. தாத்தா தங்கச்சி ரத்த உறவுகள் அவர்களெல்லாம் துண்டித்து அமல் செய்கிறாரு, நோன்பு பிடிக்கிறார், ஜக்காத் கொடுக்கிறார், சதகா கொடுக்கிறாரு, பிரயோஜனம் இல்லை. சிலர்கள் என்ன செய்யறது? அவர்கள் ஜக்காத் சல்லிய சதகாக்களை கொண்டு வேற வேற ஊர்ல கொடுக்கிறாங்க. நானா தம்பியை பார்த்தா வறுமை கோட் வைக்கிறாங்க. அன்றைய வீட்டுல சஹருக்கு ஈத்தப்படமும் தண்ணியும், இஃப்தாருக்கு கொஞ்சம் தண்ணியோடு ஈத்தப்படத்தோடு சுபஹானல்லாஹ். நானா தம்பியை பார்த்தா அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவருடைய ஜக்காத்தையும் சதகாவை எங்கேயே தூக்கி கொடுக்கிறாரு. ஏன்னா அந்த ஊருக்கு போனா இவரை ஹாஜியாரா பேசணும், மக்கள் வாங்க வாங்கிட்ட வடைக்கணும், இவருக்கு மதிப்பு தரணும் என்பதற்காக அப்படியே செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். ஆனால் உறவு முறைகளை பார்த்தால் வரம்பை கோட்டுக்கு கீழால் சாப்பிடுறதுக்கு பசியோடு பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருநாளைக்கு ஆடைக்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கின்ற பொழுது அவர்களை கவனிக்காமல் சகோதரர்களே இவர்கள் எங்கெல்லாம் தூக்கி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உறவு முறைகளுக்கு சதக்கா செய்கின்ற பொழுது 2 நன்மை கிடைக்கும். 1 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுத்த நன்மை என்ன நன்மை என்று தெரியுமா? ஒன்று உறவு முறையை இவர் சேர்ந்து வாழ்ந்த நன்மை ஒன்றும், அடுத்ததாக இவர் ஜக்காத் கொடுத்த நன்மை கிடைக்கும். சுபஹானல்லாஹ். அந்த உறவு முறைகள் தான் இன்னைக்கு எங்களை பெரிய இடத்துக்கு ஆக்கி இருக்கிறார்கள். எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க படிக்கிறதுக்காக வேண்டி, நல்ல வெளிநாட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க, எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க. சுபஹானல்லாஹ். எவ்வளவு காலங்களை நேரங்களை எதற்காக கொடுத்திருப்பாங்க. அந்த உறவு முறைகள் தான்
இன்றைக்கு சின்ன ஒரு பிரச்சனைக்கான ஒரு காணிக்காக வேண்டி, கொஞ்சம் நகைக்காக வேண்டி, கொஞ்சம் ஒரு கடத்துண்டுக்காக வேண்டி, ஆனா இன்றைக்கு வருஷமாக பேசாம நான் அவன் தம்பியும் தாத்தாவும் தங்கச்சியும் துண்டித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். வருஷக்கணக்காக மையத்துக்கும் போகாம கேட்கிறாங்க சிலர்கள். எவ்வளவு பெரிய அநியாயம்! இவர் எவ்வளவு அமல் செஞ்சாலும் எந்த சொர்க்கம் போகணும் சகோதரரே? ஒரு காலமும் உறவு முறைகளை துண்டித்துட்டு எனக்கு சுவர்க்கம் போகணும் என்று நினைக்க கூடாது. சுவர்க்கம் போக முடியாது, நடக்காது. உறவு முறைகள் என்பது அப்படி தண்டைக்கு உறவு முறைகள் இன்னைக்கு இவர் பெரிய பணக்காரராக ஆக்கிட்டாங்க. ஒரு கடையை போட்டு இவருக்கு அவங்களோட சல்லி எல்லாம் எடுத்து இன்னைக்கு பெரிய நிலைமையில் ஆக்கி இன்னைக்கு பெரிய பணக்காரராக இருக்கிறாரு. பெரிய ஒரு கடைக்கு மேனேஜராக இருக்கிறார், முதலாளியாக இருக்கிறாரு. பெரிய ஒரு கம்பெனிக்கு பெரிய ஒரு அவர் ஓனராக இருக்கிறாரு. இன்னைக்கு வெளிநாட்டுல பெரிய இடத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஒரு கால் பண்ணி கேட்கறதும் இல்லை. வெளிநாட்டுல இருந்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க, பெருநாளைக்கு என்ன உங்களுக்கு வேணும் என்று எல்லாம் மறந்துட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த உறவு முறைகள் தான் கடன் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இவர்களை மறந்துட்டாங்க. பெரிய பெரிய லட்சக்கணக்கு செலவழித்து பெரிய ஜொப்புல ஆக்குனாங்க. இவர் பார்த்தாரு, நான் படிச்சதோட என்னோட படிச்ச லெவல் இருக்கக்கூடியவனோட தான் நான் பழகணும். ஏங்க நான் அந்த தம்பிமார் படிக்கல, நான் பழகக்கூடாது. நான் இருக்கணும் என்னோட பெரிய பணக்கார ஏழு லெவல்ல பணக்காரனாக இருக்கக்கூடியவனோட தான் நான் பழகணும். அவனோட தான் நான் என்ன கூட்டாளித்தனம் வச்சிருக்கணும். இவர் பார்த்தாரு, நானா தம்பி ஏழை தாத்தா தங்கச்சி அவங்களோட எங்கட போக்குவரத்து தேவையில்லை, துண்டித்துட்டாரு. சுப்ஹானல்லாஹ். பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாரு. இவர் இந்த அளவுக்கு தூக்கி ஆளாக்கியது அவர்கள் தான் என்று மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில்மன் கதஅக், உன்னை துண்டித்து வாழக்கூடியவனை நீ சேர்ந்து வாழ. உன்னை சேர்ந்து வாழ்வதை துண்டித்து வாழக்கூடிய சேர்ந்து வாழ்வதல்ல, அது மாத்திரம் உறவு முறைகளை சேர்ந்து வாழ்வதல்ல. உன்னை யார் துண்டித்து வாழுகிறானோ அவனை நீ சேர்ந்து வாழ். இஸ்லாம் அதான் சொல்லுகிறது. அவரோட மகள்ற கல்யாணத்துக்கு சொல்லலையா, நானா தம்பியில மகள்ற உங்களுக்கு சொல்லலையா, உங்களை துண்டித்து வாழ்றாங்களா, வீட்டுல ஸ்பெஷல் சாப்பாடு, வீட்டுல பெரிய விருந்து நடக்குது, உங்களை சொல்லலையா, நீங்க கூப்பிடுங்க அவரை உங்களோட விருந்துக்கு. உங்களோட மகள்ற மகன் கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க நீங்க. இஸ்லாம் அதுதான் சொல்லுதோ, உன்னை துண்டித்து வாழக்கூடியவனோடு நீ சேர்ந்து வாடு. அவன் துண்டித்து வாழ்ந்தான், அவன் கூப்பிடல, நான் கூப்பிட மாட்டேன். அவன் சாப்பாட்டுக்கு என்ன அழைக்கல, நான் அழைக்க மாட்டேன். இது இல்லை இஸ்லாம். இஸ்லாம் சொல்லுதோ, உன்னை துண்டித்து வாழ்ந்தவனை நீ சேர்ந்து வாடு. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வஅஃபு அம்மன் ஸலமக், உனக்கு அநியாயம் செய்தவனை மன்னித்து விடு. உன்னோட காணி பூமியை படைத்தித்தானா, உன்னோட பிசினஸ்ல இவன் முக்கியமா லொஸ்ட் ஆகிறதுக்கு இவனா காரணமாக இருந்தான். உன்னோட குடும்பத்துல பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு அவனா காரணமாக இருந்தான். மன்னிங்க வாப்பா. இஸ்லாம் அதுதான் சொல்றது, மன்னிச்சிருங்க. உனக்கு அநியாயம் செஞ்சிட்டான், பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக மன்னிங்க. அல்லாஹ் உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவான். எந்த அநியாயம் செஞ்சாலும் நான் உள்ளத்துல வச்சிக்கல, மறந்துட்டேன், மன்னித்துட்டேன், பொருட்படுத்த மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுவான். இஸ்லாம் சொல்லுது, உனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்து விடு. வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக், உனக்கு கெடுதி செய்திருக்கிறான் ஒருத்தன், அவனுக்கு நீ நலவு செய். நீ கெடுதி செய்ய போகாதே. உனக்கு அநியாயம் செய்தவனுக்கு அநியாயம் செய்யாதே. உனக்கு கெடுதி செய்திருக்கிறான், உன்னை முக்கியமாக ஒரு பாதாள படுகொலையை விழுகிறதுக்கு இவன் முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தான். உனக்கு கெடுதி செய்திருக்கிறானா, அவனுக்கு நீ நலவு செய். அவன் கெடுதி செய்தான் என்று நீ கெடுதி செய்ய போகாதே. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் அவ்வளவு அழகாக சொல்லுது. அதே போல வஅதி மன் ஹரமக், உனக்கு கொடுக்காம வச்சிருக்கிறானே நீ அவனுக்கு தூக்கி கொடு. இஸ்லாம் சொல்லுது, தூக்கி கொடு. இதெல்லாம் இருக்குகின்ற பொழுது, உறவு முறைகளை சேர்ந்து வாடுகின்ற பொழுது, சகோதரர்களே, லைலத்துல் கத்ரை, ஒரே ஒரு லைலத்துல் கத்ரை அடைந்தாலும் நாங்க பெரிய அந்தஸ்துக்கு போறோம். அல்லாஹ் நோக்க கபூல் செஞ்சா பெரிய சுவர்க்கத்துக்குள்ள போறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மிகவும் உறவு முறைகள்ல முக்கியமானவங்க தான் உம்மாவும் பாப்பாவும். இவங்களை மறக்க கூடாது. இஸ்லாம் தெளிவாக சொல்லுதோ,
அல்லாஹ்வுக்கு பின்னால உம்மா வாப்பா பற்றி தான் இஸ்லாம் சொல்லி கொண்டு வருது. وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கட்டளையாக இடுகிறான், என்னை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு பின்னால், தொழுகைக்கு பின்னால், அமல்களுக்கு பின்னால், ரப்புக்கு பின்னால் அல்லாஹ் யாரை முற்படுத்துகிறான் என்று தெரியுமா? பெற்றோர்களை முற்படுத்துகிறான், தாய் தந்தைகளை சொல்லுகிறான். உன்னுடைய தாயோடு தந்தையோடு உபகாரத்தோடு நடந்து கொள். உனக்கு மலத்தை சடத்தை கழுவிருக்கிறார்கள் சின்ன வயசுல, நீ ஒன்றும் தெரியாம மலத்தை மலர்ந்து நினைச்சு பிடித்து விளையாடி கொண்டிருந்திருப்பாய். உன்னுடைய தாயோ தந்தையோ உன்னை பார்க்கின்ற பொழுது அழகாக தூய்மைப்படுத்தி துப்புரப்படுத்தி உன்னை அழகாக தன்னோடு மகனோடு சேர்த்து அழைத்துக் கொண்டார்கள். சகோதரர்களே, அந்த உம்மா வாப்பாவும் இப்ப இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உட வாப்பா அல்லது உங்களுடைய தாயோ தந்தையோ ரெண்டு பேரும் ஒருத்தரோ ரெண்டு பேருமோ நோய்வாய்ப்பட்டு வயோதிபத்தை அடைந்து விட்டால் நீங்க முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்காதீங்க, உங்களோட வீட்டுல வச்சு பாருங்க. அழகாக அவங்களுக்கு நீங்க நல்ல வார்த்தையோடு பேசுங்க. வளர்த்தக்குள்ளகுமா உஃபின், சி என்ற வார்த்தை கூட சொல்லாதீங்க. இந்த சி என்ற வார்த்தை எப்ப வருது தெரியுமா? அம்மா வாப்பா நோயாகுனா வயசாகுனா அந்த வயசுல சொல்லுவாங்க, ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா ஒரு முறை 2 முறை 9 முறை 10 முறை செஞ்சு கொடுத்தாலும் 100 முறை தான் செஞ்சு கொடுத்தாலும் அந்த வேலையை மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. அப்படி செய்கின்ற பொழுது கூட, அப்படி சொல்லுகின்ற பொழுது கூட, சி எனக்கு செய்ய முடியாது என்று கூட சொல்ல வேணாம், செய்து கொண்டே இருங்க. சுபஹானல்லாஹ், இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. சகோதரர்களே, அழகாக நடந்து கொள்ளுங்க. எந்த காப்பட் போடப்பட்ட வீடு, எந்த பெட்ல வீட்டுக்குள்ள அதுக்குள்ள மலத்தை சலத்தை கழிச்சிட்டாங்க. அவன் ஏசாவின் அந்த வயசு அப்படித்தான். தன்னை அறியாமல் மலம் போகும், தன்னை அறியாமல் சலம் போகும், தன்னை அறியாமல் வாங்கி போகும், தன்னை அறியாமல் ஏதோ ஏசுவாங்க. அதெல்லாம் கணக்கெடுக்காது. எங்களுக்கு செஞ்சிக்கிறாங்க நினைச்சு நீங்க செய்யுங்க. அம்மா வாப்பாக்கு இந்த உறவு முறையை துண்டித்து வாழ்ந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். மகனே, ஆண் மகனே, உனக்கு எங்க சுவர்க்கம் இருக்குது? உங்க தாயின் காலடிக்கு கீழே உனக்கு சுவர்க்கம் இருக்குது. இன்னைக்கு அதை விட்டுட்டு எங்கே சுவர்க்கத்தை தேடிக்கொண்டு போறாரு? சுப்ஹானல்லாஹ், எங்கே போறாரு? சுவர்க்கம் உம்மாவோட காலடிக்கு கீழே. செய்யுங்க உம்மா வாப்பாவுக்கு பணிவுடைகளை, ஹிதமத்துகளை செய்ய இஸ்லாம் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். இப்ப நோய்வாய்ப்பட்டு இப்ப மௌத்தாகிட்டாங்க. இஸ்லாம் கட்டம் கட்டமாக சொல்லி கொண்டு வருது. சகோதரர்களே, நோய்வாய்ப்பட்டா நீங்க அவங்களுக்கு துவா செய்யுங்க. இது அல்லாஹ் எங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு மௌத்தாகிட்டாங்களா, இப்ப நீங்க துவா செய்யுங்க. எங்க அம்மா வாப்பா கபூர்ல இருக்கிறாங்க, சென்ற வருடம் எங்களோட இருந்தாங்க, அதுக்கு முதல் வருடம் எங்களோட இருந்தாங்க, இப்ப இல்ல. நீங்க உலமாக்கிட்ட இந்த துவாவை கேளுங்க. ஆளுங்களிடத்துல ஹாபிஸ் மாட்ட கேட்டு குர்ஆன் படிச்சுட்டாரா, இத சுஜூதுல ஓதுங்க. கருத்தை விளங்கி ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, அல்லாஹ் படிச்சுட்டாரான். யா அல்லாஹ், என் அம்மாவும் வாப்பாவும் என்ன சின்ன வயசுல என்னோட அன்பு இரக்கம் காட்டி என்ன எப்படி வளர்த்தாங்களோ அதே போன்று யாருமா இப்ப உன்னிடத்துல வந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு இரக்கம் காட்டி அன்பு காட்டி அழகாக நீ நடந்து போய் யா அல்லாஹ் இந்த துஆவை கேட்குமாறு அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உம்மா வாப்பா மறந்துட்ட மௌத்தாகனத்தோட துஆ கேட்கறதும் இல்ல, என் கபரை கூட நாங்க சியாரத் செய்யறது இல்ல, உம்மா வாப்பாவோட சதகாக்கள் கொடுக்கிறது இல்ல, எப்ப மௌத்தான்னு கூட சிலவங்களுக்கு ஞாபகம் இல்ல. சுப்ஹானல்லாஹ். மன்னரை சியாரத் செய்யறது 2 பெருநாள் வரணும். பெருநாள் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஆடுகள் எடுத்து கொடுக்கிறது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலித். ஒரு மனிதனுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்க இருக்குன்னு தெரியுமா? வாப்பா தாய் தந்தைகளுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்குது. உம்மா வாப்பா நீங்க சந்தோஷமா வைங்க. நோம்பு காலத்துல கூட்டிக் கொண்டு போங்க, கடைக்கு கூட்டிக் கொண்டு போங்க. ஆடை எடுத்து கொடுக்கிறதுக்கு என்ன உடுப்புமா வேணும் வாங்கம்மா, நான் கூட்டிக் கொண்டு போறேன். கூட்டிக் கொண்டு போங்க, கையை பிடிச்சு கொண்டு வாப்பா கூட்டிக் கொண்டு போங்க. விருப்பமான ஆடை வாங்கி கொடுங்க. சகோதரரே, ஒரு நாள் வரும்
இப்ப உயிரோடு இருக்கிறாங்க. இன்னொரு நாள் வந்தா, இன்னொரு நேரம் வந்தா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆடை யாருக்கு வாங்கி கொடுக்கணும்னு யோசிப்பீங்க நீங்க. அதுக்கு முன்னாடி இப்ப வாங்கி கொடுங்க அம்மா அப்பாவுக்கு. நாங்க சின்ன வயசுல பாருங்க, எங்களை கூட்டி 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 கொண்டு போயிட்டு ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி இறங்குனாங்க. சுபஹானல்லாஹ், அப்ப அந்த உடுப்பு சரியில்லை வாப்பா, இந்த உடுப்பு சரியில்லைமான்னு சொன்னா அடுத்த கடை சுபஹானல்லாஹ். எத்தனை கடைகள், எத்தனை திருமணங்கள், எத்தனை கல்யாணங்கள் சகோதரர்களே, எங்களை அம்மா அப்பா கூட்டி கொண்டு உடுப்பு ஆடைகள் வாங்கி தந்தாங்களே. இன்னைக்கு ஒரு பெருநாளைக்காவது நாங்க கூட்டி கொண்டு போயிருக்கிறோமா? சுபஹானல்லாஹ். அம்மா பாப்பாவை கடைக்கு கூட்டி கொண்டு போயிருக்கிறோமா? ஆடை உடுப்பு வாங்குறதுக்கு கூட்டி கொண்டு போயிருக்கிறோமா? கடைக்கு ஸ்பெஷலா மனைவி பிள்ளைகளை கூட்டி கொண்டு போறோம், சாப்பிடறதுக்கு உடுப்பு வாங்குறதுக்கு அம்மா அப்பா கூட்டி கொண்டு போயிருக்கிறோமா? சகோதரர்களே, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருத்தர் 2 பேர் அந்த காரியத்தை செய்கிறார்கள். பெருநாள் வருது, அம்மா அப்பா மறந்து விட வேண்டாம். அம்மா அப்பா சந்தோஷப்படுத்துங்க, அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவாங்க மறுமையில. இன்னைக்கு மௌத்தாகிறதோட எல்லாம் மறந்துடுறாங்க. கபர ஜியாரத் சரியில்லை. 2 பெருநாளைக்கு வரணும் அம்மா அப்பா கபரை பார்க்கிறதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறக்கல சகோதரர்களே, நபி மறக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 6 வயசு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தாயுடைய அடிமை உம்முல் ஐமனும் இவங்க 3 பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் சொல்றாங்க, வாங்க முஹம்மது போவோம், நாங்க மதீனாவுக்கு போயிட்டு வருவோம். உங்களோட பாப்பாட கபரை ஜியாரத் செஞ்சுட்டு உறவினர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள், அவர்களை சந்தித்துட்டு வருவோம் முஹம்மது, வாங்கன்னு கூட்டி கொண்டு போறாங்க. ஒரு 5-6 நாள் பிரயாணம் சகோதரர்களே. முடித்து விட்டு வருகின்ற பொழுது உறவினர்களை சந்தித்தார்கள், தந்தையின் கபரை ஜியாரத் செய்தார்கள். வருகின்ற பொழுது அபுவா என்ற இடத்தை அந்த ஒட்டகம் இந்த வாகனம் அடைகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் அப்படியே வாகனத்திலிருந்து ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்குகிறார்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே இறங்கினார்கள். சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, தாயார் முஹம்மது, எனக்கு வருத்தம் அதிகமாகி கொண்டிருக்குது, முஹம்மது நான் மரணிக்க போறேன் போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னாங்க. சகோதரர்களே, சின்ன வயசு, இதுக்கு முன்னால எந்த ஒரு மையத்தையும் யாருடைய உயிர் கண்ணுக்கு முன்னால போனதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தது இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை தடவி இருக்கிறார்கள். அன்பு தாயார் ஆமினா அப்படியே அந்த இடத்துல மரணிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயுடைய அடிமை உம்முல் ஐமன் எல்லா ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்களை கூட்டி கொண்டு வந்து அப்படியே கபரை மண்ணை வெட்டி அப்படி நல்லடக்கம் செய்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 5-6 அடி எடுத்து வைக்கிறார்கள், 8 வைக்கிறார்கள். தாயின் நினைவு ஞாபகத்துக்கு வருகிறது. வந்து மன்னரை தட்டி எழுப்புகிறார்கள். அம்மா எழுதுங்கம்மா, எழுதுங்கம்மா, எனக்கு யாருமே இல்லைம்மா போறதுக்கு. 6 மாசமாகின்ற பொழுது தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது தந்தையார் வஃபாத்தாகிவிட்டார்கள். பிறந்து 6வது வருடத்தை 6வது வயதை அடைகின்ற பொழுது தாயார் மரணிக்கிறார்கள். கபரை தட்டி எழுப்பாட்டுகிறார்கள். மகிழமுகமாண்டே, எனக்கு யாரும் இல்லமா, வாழ்ந்தமா என்று சொல்லி உம்மன் ஐமன் சொல்றாங்க, இல்ல முஹம்மது, உங்களோட அம்மா மௌத்தாகிவிட்டாங்க முஹம்மது, இதுக்கு பின்னால உங்களோட வரமாட்டாங்க முஹம்மது, வாழ்ந்த முஹம்மது, உங்களை கூட்டிக் கொண்டு உங்களோட வாப்பாட்டை கொண்டு அப்பாட்டை கொண்டு விட்டுறேன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அப்பாட்டை ஒப்படைக்கிறாங்க. 63வது வயசு, 63வது வயதில் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், முஹம்மது ஹஜ்ஜிக்காக வேண்டி போவோண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜிக்காக ரெடி ஆகிறார்கள். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு ஹஜ்ஜிக்காக வேண்டி தயாராகினார்கள், ரெடியாகி கொண்டிருந்தார்கள். சொன்னாங்க, இன்றைக்காக வேண்டி நாங்கள் அபுவா என்ற பாதையால போவோம் மக்காவுக்கு. சுபஹானல்லாஹ். அபுவா என்ற இடத்தை அடைகின்ற பொழுது சொன்னாங்க, சகோதரர்களே, தோழர்களே, நண்பர்களே, இன்று இரவு இங்கேயே தங்குவோம் என்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் இருட்டாகவே யா ரசூலல்லாஹ், இன்னும் கொஞ்சம் போகிறதே யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை இன்று இரவு இங்கே தங்குவோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பின்னால் சஹாபாக்கள் ஒன்றுமே பேசவில்லை, அப்படியே அங்கே தங்கிவிட்டார்கள். நடுநிசி ஒரு அழுகிற சத்தம் கேட்கிறது. ஒரு மண் குமியலுக்கு பக்கத்திலே ஒரு மனிதன் என்று அழுகின்ற சத்தம், உட்கார்ந்து அழுகின்ற சத்தம் கேட்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சத்தத்தை
நடந்து செல்லுகிறார்கள், தோளை பிடித்து பார்க்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மண் குமியலுக்கு பக்கத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த மண் குமியலுக்கு பக்கத்தில் அழுது கொண்டிருக்கிறீங்க யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே 57 வருஷத்துக்கு முன்னால என் உம்மையில தான் உமர் அழைக்கப்பட்டாங்க, மௌத்தாகி உமர். உம்மாவை நினைச்சு அழுது கொண்டிருக்கிறேன் உமர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 57 வருஷம் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்விடத்துல கேட்டு 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 அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு தானுடைய மன்னரை காட்டி தந்துட்டா. உமர் உம்மையில தான் அழைக்கப்பட்டாங்க சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு உம்மாவோட கபரை நாங்க மறந்துட்டோம். மௌத்தாகின 2 மாசம் 3 மாசம் 1 வருஷத்தோட எல்லாத்தையும் மறந்துட்டோம். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே அன்புக்குரியவர்களே, உம்மா உயிரோடு இருந்த பாக்கியசாலிகள், அவங்களுக்கு ஹிதமத் செய்யுங்க, மரணித்த அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்யுங்க, துஆ செய்யுங்க. சகோதரர்களே, எனவே தாய்ந்தோடு நல்ல முறையில் நடந்து நல்லவர்களாக முத்தகீன்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கமல் செய்து கொள்வாராக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய்ந்தோருடைய பாவத்தை மன்னித்துள்வாயாக. யா அல்லாஹ், நல்லவர்களாக வாழ வைத்துள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் நோயாய் பட்டிருக்கிறார்களோ நோய்களை குணப்படுத்தி அவர்களுக்கு பலமான வாழ்க்கை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மன்னர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மன்னரையை பொன்னரையாக சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த ரமலானை கடைசி 10 நல்ல முறையில் இத்திகாஃபோடு லைலத்துல் கத்ரை அடைகின்ற சந்தர்ப்பத்தை நசீபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிதுல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்